இல்லை கடந்த 10 நாட்களாக இந்த ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நான் என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். அதில் நடுவுநிலைமை வகித்து இரு சாரார் யாருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது. நமது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெற்றுத்தந்த இந்த மக்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெற்றுத்தந்த இந்த மக்கள் சக்தியை, மக்கள் வாக்குகளை நாம் காப்பாற்ற வேண்டும். நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதற்காக இந்த கடந்த 10 நாட்களில் இது ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படும் என்று நான் இருவரிடம் பேசினேன். ஆனால் அந்த மாதிரியான ஒரு தீர்வு ஏற்படவில்லை. அது மட்டுமல்ல, என்னுடைய தொகுதி மக்கள் அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை மக்கள், முக்கியமாக இளைஞர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த போது அவர்கள் கூறியது, இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சியில் இருந்தபொழுது எந்த அளவுக்கு இளைஞர்கள் அந்த தேர்வில் பங்கு கொண்டார்கள் என்பது தெரியும். 5 லட்சம் தேர்வர்கள் அவர்கள் எழுதிய ஒரு நிலையில் இருந்த பொழுது அந்த போட்டிகளில் 40 லட்சம் தேர்வர்கள் பங்கு கொண்டார்கள். அந்த அளவுக்கு இளைஞர் சக்தி இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் எனக்கு கூறியது தான். மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டியது என்னுடைய முக்கிய கடமை. அதனை உணர்ந்து எல்லோரும் அந்த ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி என்று கூறுவார்கள். அதுக்கு முன்பு என்ன நிலை இருந்ததோ, இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பு என்ன நிலை இருந்ததோ அந்த அரசாங்கமே வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றேன். என்னுடைய நாளைக்கு என்னோட அந்த ஓட்டெடுப்பு நடக்கும்போது அதற்கு எதிராக நான் ஓட்டளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அமைச்சர்கள் எல்லோரும் எனக்கு மிக உற்ற நண்பர்கள், மிக சிறப்பாக அவர் செயல்படுகிறார்கள். அவர்கள் என்னை நல்ல கௌரவமாக நடத்தினார்கள். இந்த கட்சி ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்தோம். இதில் ஒரு சிறிய பிளவு ஏற்பட்டுள்ளது. இது சரியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்த நிலையில உங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் என்னுடைய கடமை. எல்லா அவர்களுடைய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடமையும் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பது. அதுதான் சட்டசபை இருக்கிறது. அங்கே நம்ம மக்களுடைய குறைகளை சொல்கிறோம், மக்களுடைய என்ன உணர்வுகளை சொல்கிறோம். இதுவும் அந்த மக்களுடைய உணர்வுகளை நான் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. சொல்லிட்டேன், இந்த அணி அந்த அணி கிடையாது. மக்களுடைய உணர்வு எது இருக்கோ அதான் என்னுடைய உணர்வு. நிச்சயமாக சொல்லி கேள்வி சொல்லி சரி. இதெல்லாம் நான் எப்பவுமே பதவி அதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டது கிடையாது. நான் நேர்மையான ஒரு செயல்பாடு தான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. இது வரைக்கும் 40 வருடங்களாக அது தொடர்ந்து அதில் தான் இருக்கும்.